மீண்டுமாக இந்த நாளிலும் கூட இந்த நேரடி ஒளிபரப்பின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அடிப்படை சத்தியங்கள் அல்லது அடிப்படை உபதேசங்கள் என்ற தலைப்பிலே இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு இதுதான் அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த அஸ்திபாரமாய் காணப்படுகிற இந்த அடிப்படை சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இவைகள் தான் நம்மை கர்த்தருக்குள் நிலைக்க பண்ணக்கூடியதான ஒரு காரியம். ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த அடிப்படை சத்தியங்களை தேவ சமூகத்தில் நாம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே இதில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் இந்த கடைசி நாட்களிலே ஏராளமாய் இருக்கிறதான இந்த சூழ்நிலையில் இந்த கள்ள உபதேசங்களை நாம் எல்லாவற்றிலேயும் நாம் மேற்கொண்டு வருவதற்கு நாம் நிச்சயமாகவே இந்த அடிப்படை சத்தியங்கள் நமக்கு மிகவும் அவசியம். இந்த அடிப்படை சத்தியங்களிலே நாம் உறுதியாக நிற்கும்போது தான் நாம் எந்த விதமான கள்ள உபதேசங்களுக்கும் நம்மை விலக்கி மைக் மாத்திரம் மாத்திடுறேன். ஜீசஸ் ஜீசஸ் இது ஓகேவா? இல்லை இதில் எடுத்து அதை கட் பண்ணிட்டுமா? இதில் பேசணும் அவசியம். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி இழப்பா. ஸ்தோத்திரம். இல்லை இதில் கிளியராக இருக்குன்னா இதில் பேசுகிறேன், இதை கட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டுலையுமே வேண்டா? வால்யூம் லெவல் கரெக்டாக இருக்குல்ல? நாம் தொடர்ந்து விசுவாசம் என்ற தலைப்பிலே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிறதான காரியத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற விசுவாச வீரர்கள், பழைய ஏற்பாட்டு கால தேவ மனுஷனுடைய விசுவாசம், இவைகள் கர்த்தரிடத்திலே நற்சாட்சி பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரால் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசுவாசம். இந்த கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த விசுவாசம் நிச்சயமாகவே இது ஆண்டவருக்கு ஏற்றது, இதை பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆகையால் தேவ பிள்ளைகள் இந்த விசுவாசத்தை நாம் ஆராய்ந்து அறிவது நமக்கு மிகவும் அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அங்கீகரிக்கிறதான இப்படிப்பட்ட விசுவாசம்தான் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும். இன்றைக்கு விசுவாசம் தவறான விதத்திலே இன்றைக்கு போதிக்கப்படுகிறதை நாம் அறிவோம். அதாவது செழிப்பின் உபதேசங்கள், இது தேவ சித்தத்திற்கு மாறாக நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக நன்மைகளை பெறும்படிக்கு தூண்டுகிற போதனைகள் உண்டு. அந்த போதனைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் அவைகள் நம்மை பரலோகத்திலே போகிறதற்கு அது நம்மை தடுத்து விடும். ஆகையால் தேவ பிள்ளைகள் சரியான விசுவாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வரிசையில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஆபேலில் ஆரம்பித்து நாம் ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அது ஏன் தேவனால் நற்சாட்சி கொடுக்கப்பட்டது, ஏன் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது என்று கவனித்து பார்க்கும் பொழுது இந்த விசுவாசங்கள் எல்லாமே நித்தியத்திற்கு அடுத்ததாக இருந்தது. ஆபேலுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனோக்குடைய விசுவாசம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து, உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போகிறதான அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்த ஒரு விசுவாசமாக இருந்தது. நோவாவின் விசுவாசம் நியாய தீர்ப்பு உலகத்திற்கு உண்டு என்றும்
அதற்கு தப்புவித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததாக இருந்தது. இப்படி எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே அவர்கள் விசுவாசித்தார்கள். அதை தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசமானது அது ஆவிக்குரிய காரியத்தில் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தரமாய் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. இதிலே தேவ பிள்ளைகள் என்றைக்குமே கவனமாக இருக்கணும். அந்த வரிசையில் நாம் கடந்த சில நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறதிலே எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே சிலருடைய பெயர்கள் வருகிறது. அவருடைய செய்கைகளை அங்கு சொல்லப்படாமல் பெயர்கள் வருது. அந்த வரிசையிலே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த பெயர்களில் கடைசி பெயர், அதுதான் சாமுவேல். இப்போ நான் வாசிக்கிறேன். எபிரெயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று சொல்கிறார். இங்கே பார்க்கும்போது சில தேவ மனுஷனுடைய பெயர்களை குறிப்பிட்டு சாமுவேல் வரைக்க சொல்றார். சொல்லிவிட்டு இன்னும் அநேகருடைய காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சொன்னால் நமக்கு காலம் போதாதுன்னு சொல்றார். நேற்றைய தினத்தில் நான் தாவீதுடைய வாழ்க்கை, நேற்றும் அதற்கு முந்தைய தினத்திலும் தாவீதுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் சாமுவேல். சாமுவேலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அவருடைய சரித்திரம் சற்று விவரமாக இருக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய காரியங்களை வேதத்தில் நம்ம 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நிறைவாக அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள்லாம் இருக்கிறது. இப்படி அவர் தாவீதை அபிஷேகம் பண்ணியது, சவுலை அபிஷேகம் பண்ணியது, எல்லாமே பார்க்கும்பொழுது நிறைய சம்பவங்கள் சாமுவேலை குறித்து வேதம் முழுவதிலும் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக நம்ம எடுத்து நம்ம பார்த்தால் நம்ம அது பெரிய கேரக்டர் ஸ்டடியாக இருக்கும். ஆகையினால் அப்படி நம்ம பார்க்கல. ஒரு சம்பவம், ஒருத்தருக்கு ஒரு சம்பவம், இப்படி தான் நம்ம அவங்களுடைய ஃபெய்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தருடைய கேரக்டரில் ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு சாமுவேலை குறித்து நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் 1 சாமுவேல் 12வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சில காரியத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசித்து பின்பு இவனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன், கவனியுங்கள். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகி கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அவருடைய ஊழியத்தில் சாமுவேல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தான் இந்த சாமுவேல். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மகன். அவன் சிறுவனாய் இருந்த காலத்திலேயே பால் மறக்க பண்ணின பின்பு அவன் தாயாகிய அன்னாள் அவனை கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். அந்த தேவாலயத்திலேயே அவன் வளருகிறான், தேவ பக்தியாய் வளருகிறான், கர்த்தருக்கு பிரியமாய் வளருகிறான்.
இளம் வயதிலேயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவருக்கு என்று ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் அருமையாய் அவன் நடத்தப்படுகிறான். கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவனுடைய வாழ்க்கையின் விசேஷ காரியமே பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை அவன் காதுகளிலேயே கேட்பான். மற்றவங்கள் ஆவியில் கேட்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆவியில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது உண்டு. ஆனால் இந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவனுக்கு ஒரு சம்பவம் அல்ல, இன்னும் 2-3 சம்பவங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆடியபிள் வாய்ஸில் கேட்பார், சத்தத்தை நேர காதிலே கேட்பார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவரை ஒரு விசேஷமாய் இந்த விஷயத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிறதுல சாமுவேலை கர்த்தர் அப்படி விசேஷமாக வச்சிருந்தார். இந்த சாமுவேலுடைய காரியத்தை நீங்க பார்க்கும்போது இவர் ஒரு நல்ல சிறந்த தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தரை உத்தமத்தோடும் உண்மையோடு பின்பற்றின மனுஷன். தன்னுடைய வாழ்க்கையில் இந்த எபிரேயர் இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நீங்க ஆரம்பத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 12ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் ஒரு திறந்த புத்தகமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுவார். நான் யாரிடத்தில் அநியாயம் செய்தேன், யாருடைய பொருளை அபகரித்தேன், யாரிடத்தில் நான் பரிதானம் வாங்கினேன், இப்படியெல்லாம் கேட்பார். ஆனால் யாருமே அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் நேர்மையாய், உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய், கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் வாழ்ந்தவர் மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு என்று நீதியாய் ஊழியம் செய்த ஒரு நல்ல தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இவர் கர்த்தருடைய பட்சத்திலே நின்ற மனுஷன். கர்த்தருக்காக பரிந்து பேசி, கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஜெப மனுஷன். இவரை குறித்து இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷன் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட மனுஷன், கர்த்தருக்காக நின்றவர். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு தவறு நிமித்தம் தான் இப்போ நான் படித்ததான இந்த எபிரேயர் 12ஆம் அதிகார 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தான் நான் படித்த இந்த வேத பகுதி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் செய்ததான ஒரு சம்பவம், ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜா வேணும்னு கேட்பாங்க. அதற்கு கர்த்தர் ராஜாவை ஏற்படுத்த வைப்பார். அதன் பிறகு அந்த ராஜாவின் காரியத்தை குறித்து அது தவறு என்பதை சுட்டி காட்டி அதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். அது நீங்கள் செய்த தவறு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன். இது கோதுமை அறுப்பின் காலம், அதாவது இது இடி மழை எல்லாம் வராத காலம், வராத ஒரு காலகட்டம். அந்த சூழ்நிலையிலே நான் இன்றைக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். இன்றைக்கு இடி முழக்கங்களை மின்னல்களை உண்டாக்கி மழையை கட்டளையிடுவார். இதுதான் நீங்கள் தவறு செய்தீர்கள் என்பதற்கு அடையாளம் சொல்லி ஜெபிப்பார். அன்றைக்கே இடி முழக்கம் எல்லாம் ஏற்பட்டு அந்த இடத்துல அந்த ஜனங்களுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும். நல்லா கவனிக்கணும். இந்த சாமுவேலுடைய காரியத்தை நீங்க பார்க்கணும். என்னைக்குமே ஒரு தேவனுடைய மனுஷன், விசுவாசத்திலே சரியாய் நிற்கிற மனுஷன், அவனுடைய காரியம் எப்படி இருக்கும், என்னுடைய விசுவாசம் எப்படி இந்த இடத்துல செயல்பட்டது என்பதை பார்க்க போகிறோம். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கர்த்தரின் பட்சத்திலே நிற்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன். அவன் மனுஷரின் பட்சத்தில் அல்ல, கர்த்தரின் பட்சத்தில் நிற்பான். யார் தவறு செய்தாலும் அந்த தவறை உள்ளதை உள்ளபடி சுட்டி காட்டுகிற மனுஷன். நீங்க பார்த்தீங்கன்னா சவுல் ஒரு ராஜா தான், முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான். அந்த சவுல் தவறு செய்யும் பொழுதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கூட நேருக்கு நேர் சவுலை கண்டிப்பார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுவார். நீ இப்படி முரட்டாட்டம் பண்ணுவது பில்லி சூனியத்திற்கு நிகரான ஒரு பாவம் என்று சவுலை நேருக்கு நேர் அவர் கண்டிப்பார். இப்படி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், எந்த ஒரு நபர் தவறு செய்தாலும் அதை குறித்து தயங்காமல் சுட்டி காட்டி அந்த நபருடைய தவறை சுட்டி காட்டுகிறது மாத்திரமல்ல, அந்த நபர் திருந்தி வாழ்வதற்கான வழியை காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய மனுஷன். இன்றைக்கும் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரயோகிக்கப்பட வேண்டும், அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். விசுவாசம் உலகத்தரமாய் பிரயோகிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் அது தேவநாமத்தின் மகிமைக்காகவே பிரயோகிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியத்திற்காக ஏதுவாக அது பயன்படுத்தப்பட வேண்டும். நித்தியத்திற்கு அடுத்த காரியத்திலே அது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பேரிலே நமக்கு ஒரு ஆழமான விசுவாசத்தை கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? இந்த சாமுவேலுடைய காரியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தவறு செய்கிறவர்களை சுட்டி காட்டுவதற்கு ஆண்டவர் பேரில் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கு நம்மை அழைக்கிறார். நாம் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். நாம் எப்பொழுதுமே சொல்லுகிறேன், நம்முடைய ஊழியம் ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளதாய் இருக்க வேண்டுமே தவிர மனுஷரை பிரியப்படுத்துகிறதாய், மனுஷருக்கு ஏற்றதாக நாம் மனுஷரை பிரியப்படுத்தும்படி நம்முடைய ஊழியம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. இதை கர்த்தர் நம்மிடத்தில் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இப்போ பாருங்க, நான் அதை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்க, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு சாமுவேலை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதல் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைகளின்படி அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்ப பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறேன். நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனானால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி தெளிவா சொல்றாரு. அப்படின்னா நான் பண்ணுகிற பிரசங்கம், நான் செய்கிற ஊழியம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதை தவிர மனுஷரை பிரியப்படுத்துகிறதா இருக்கவில்லை என்று சொல்லி இந்த இடத்திலே பவுலும் அதே காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய காரியத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கென்று நாம் பேசுகிறோம். அப்படி நம்ம பேசும்பொழுது நம்ம நல்லா கவனிக்கிறோம், நம்ம யாருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம், யாரை நாடி நம்ம ஊழியம் செய்கிறோம். நம்முடைய காரியம் எப்படி என்று கேட்டீங்கன்னா, தேவனுக்காக, தேவனை நாடி, ஆண்டவருக்காக, ஆண்டவர் பட்சத்தில் நம்ம நிற்கணும். மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு என்றைக்குமே நம்முடைய ஊழியத்திற்குரிய காரியங்கள் இருக்கக்கூடாது. நாம் செய்கிற பிரசங்கம், நாம் கொடுக்கிற ஆலோசனைகள் என்னைக்குமே மனுஷனை பிரியப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது, கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். அது எவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தாலும், எவ்வளவு மேலான விதத்தில் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக காணப்பட்டாலும் கூட ஆண்டவர் பட்சத்தில் நின்று ஆண்டவருக்காக நாம் பேச வேண்டுமே தவிர அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஒரு பெரிய மனுஷர் என்றோ அவர் பெரிய ஆள் என்றோ சொல்லி பார்த்து அந்த நபரை நாம் பிரியப்படுத்துவதற்காக நாம் இருந்து விடக்கூடாது. சரி, அதற்கும் சாமுவேலுக்கு என்ன சம்மதம் கேட்டீங்கன்னா, அது நான் இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதியுடைய காரியமே அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா சாமுவேல் பாருங்க, எப்பவுமே மனுஷரை அல்ல கர்த்தரை பிரியப்படுத்துவார். அது எவ்வளவு பெரிய ஆனாலும் சரி, தவறு செய்தால் தவறை தவறு என்று சொல்லிவிடுவார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவார். இந்த காரியத்தை, அவருடைய விசுவாசத்தை அவர் சரியாய் பயன்படுத்தி இருக்கிறார். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஊழியத்தின் காரியத்தில் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் மற்றவருடைய தவறுகளை சுட்டி காட்டி மற்றவர்களை கர்த்தருக்கு நேராக சரிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். தவறான காரியத்திலிருந்து, ஒரு தேவ பிள்ளையாக இருக்கட்டும், அவர்கள் தவறான காரியத்தை செய்தால் அந்த காரியத்தை சுட்டி காட்டுகிறதற்கு நமக்கு ஒரு தெளிவான விசுவாசம் இருக்க வேண்டும். அதற்காக அந்த விசுவாசம் பயன்படுத்தப்பட்டு ஜனங்களை பாவத்திலிருந்து, தவறான காரியத்திலிருந்து கர்த்தருக்கு சரியாக ஒப்பு கொடுக்க வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 சாமுவேல் நிருபத்தில், இந்த புத்தகத்தில், தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். ஆனால் அவரிடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹோல் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த குறையும், அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு குறையை கூட நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அவர் வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்துச்சு. வாழ்க்கையில குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பர்சனல் லைஃப்ல குறை கிடையாது, ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு குறை என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் சாமுவேல் கர்த்தருடைய வழியில் நடந்தது போல அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க தவறி போனார்கள். அங்கதான் பிரச்சனையை உருவாகுது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். யாரு? சாமுவேலுடைய பிள்ளைகள். அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். 4வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு வந்து,
இதோ நீர் முதிர் வயதுள்ளவனானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலேயும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றார். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியையும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். இப்போ ஆண்டவர் இதற்கு பதில் கொடுக்கிறார். சாமுவேல் இடத்துல ஜனங்க கேட்கிறாங்க, எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும், ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழிகளிலே நடக்கிறது இல்லை, ஆகையால் ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. சாமுவேலுக்கு இது சரியாக படலை. இந்த ஜனங்கள் இப்படி கேட்குறாங்களே, இதுவரைக்கும் நியாயாதிபதிகள் நடந்த நியாயம் விசாரிச்சிருக்கிறாங்க, திடீர்னு ராஜான்னு கேட்குறாங்களே என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனால் ஜனங்க விடுகிறதா இல்லை, தொடர்ந்து பிடிவாதம் பண்ணுறாங்க. இந்த காரியத்தில் கர்த்தர் உடனே சாமுவேலுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த காரியத்தில் ஜனங்கள் உனக்கு சொல்வதெல்லாவற்றிலேயே அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது தேவ சித்தம் இல்லாத காரியம். ஜனங்கள் சாமுவேலிடத்துல முரட்டாட்டம் பிடிக்கும் பொழுது சாமுவேல் கர்த்தரிடத்துல போய் விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரே இது என்ன இந்த ஜனங்கள் இப்படி கேட்கிறார்களே என்று சொல்லி. அதுக்கு தான் கர்த்தர் இப்படி பதில் சொல்லிட்டாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு இதில் சம்மதம் இல்லை என்பது சாமுவேலுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்போ அந்த வார்த்தை சாமுவேலுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிஞ்சிருச்சு. இது ஜனங்கள் நம்முடைய குமாரரை நியாயம் விசாரிக்க விடாமல் இவங்க ராஜா கேட்குறாங்களே அப்படின்றது அது அவருடைய சுயநலமான ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயம் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, நான் இவர்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தேன், நியாயாதிபதிகள் மூலமாக கூட நான் நடத்தி வந்தேன். ஆனால் இப்பொழுது ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவர்கள் நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள் என்று ஆண்டவர் மனவேதனையோடு சாமுவேலிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த இடத்துல சாமுவேலுடைய உள்ளம் மிகவும் வேதனைப்படுகிறது. அவன் உள்ளத்தில் அதை வைத்து அவன் உண்மையாகவே மனவேதனையோடு இருந்திருப்பார். நாட்கள் போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ராஜாவை ஏற்படுத்து, ஆனாலும் அந்த ராஜாவை குறித்து உன் அபிப்பிராயத்தை நீ சொல்லு, அவனுடைய காரியம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி இனி கண்டிப்பாக நீ அவங்களுக்கு எச்சரிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்றாரு. அதைத்தான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் ஃபுல்லாக, அந்த 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாமுவேல் சொல்லுவார், அவனுடைய குமாரனும் குமார்த்திகளை வீட்டு வேலைக்காரர்களை வைத்துக் கொள்வான், அந்த ராஜா இப்படி இருப்பான் என்று பல விதங்களிலே அந்த ராஜா இப்படி இருப்பான்னு சொல்லி சொல்றார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னதுனாலே ஒரு ராஜாவை ஏற்படுத்தியாச்சு, சவுலை ஏற்படுத்தியாச்சு. இப்போ இந்த சவுலை ஏற்படுத்தின பிறகும் இந்த ஜனங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் போராடி சாமுவேலிடத்திலே போராடி தங்கள் விருப்பத்தை சாதித்து கொண்டோம் இப்படின்னு இருக்கிறாங்க. இங்கேதான் பிரச்சனை. தாங்கள் போராடி பிரச்சனை பண்ணி எங்களுக்கு கண்டிப்பா வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து நாங்கள் நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஜனங்கள் மெத்தனமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை இவர்கள் விசனப்படுத்தினார்கள் என்பது அந்த ஜனங்களுக்கு புரியவே இல்லை. ஜனங்களுக்கு புரியல. என்னமோ தனக்கும் சாமுவேலுக்கும் இருக்கிற பிரச்சனை மாதிரி அந்த ஜனங்கள் நடந்து கொண்டதை பார்க்கிறாங்களே தவிர அந்த இடத்துல கர்த்தரை குறித்த ஒரு உணர்வு ஜனங்களுக்கு இல்லை. ஆண்டவருடைய இருதயத்தை விசனப்படுத்தி விட்டோம் என்கிற ஒரு உணர்வு அந்த ஜனங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. ராஜா கிடைச்ச உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, தாங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுவும் ராஜா நல்ல பிரம்மாண்டமா இருக்கிறாரு, அவருடைய உயரத்தை பார்த்தா எல்லா இஸ்ரவேலுடைய உயரத்தை விட தனி உயரமா இருக்கிறாரு, அந்த ராஜாவினுடைய தோளுக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது கர்த்தருடைய இருதயத்தை விசனப்படுத்தினது என்பது ஜனங்களுக்கு தெரியாது, சாமுவேலுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையிலே தான் சாமுவேல் பொறுத்திருக்கிறார். பொறுத்திருந்து இந்த 8ஆம் அதிகாரத்தில் நடக்குது, பொறுத்திருக்கிறார். பொறுத்திருந்த 12ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது
அவர் நல்ல இந்த வயதான இந்த காலகட்டத்தில் இந்த 12th சாப்டர் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை குறித்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கேட்பார். நான் இதுவரையிலும் சிறு வயது முதல் நான் முதிர் வயதானேன், இதுவரைக்கும் உங்கள் நடுவில் தான் இருக்கிறேன். நான் யாருடைய பொருளையாவது அபகரித்தேனா, யாருடைய எழுதையாகிலும் கழுதையாகிலும் நான் எடுத்துக்கொண்டேனா, யார்கிட்டையாவது பரிதானம் வாங்கினேனா சொல்லுங்கள் என்று சொல்லி ஜனங்களிடத்தில் ஓப்பனாக கேட்பார். ஜனங்க சொல்லுவாங்க, இல்லை, நீர் யாரிடத்துலையும் எதையும் அபகரிக்கலை, எந்த பரிதானமும் வாங்கலை, நீர் ஒரு சரியான ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லி ஜனங்கள் சாட்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே சாமுவேல் நீண்ட நாட்கள் தன்னுடைய இருதயத்தில் உறுத்தி கொண்டிருந்த அந்த காரியத்தை இப்போ வெளியில் கொண்டு வரார். தன்னை குறித்து ஜனங்கள் தெளிவாய் சாட்சி கொடுத்துட்டாங்க. தான் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்றதை குறித்து கர்த்தருக்கு முன்பாகவும் சரி, மனிதர்களுக்கு முன்பாகவும் சரி, தன்னை ஒரு சாட்சியாக இந்த தேவ மனுஷன் நிரூபித்து விட்டார். இப்போ இந்த நிரூபிக்கப்பட்ட பின்பு அவர் உள்ளத்திலே சில நாட்களாகவே சில காலங்களாகவே உறுத்தி கொண்டிருந்த அந்த வேதனையை அவரால் அடக்கி கொள்ள முடியல. இந்த ஜனங்கள் என்ன இருந்தாலும் என் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டாங்களே, என்ன இருந்தாலும் என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா செயல்பட்டாங்களே, என்ன இருந்தாலும் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடிக்கு ஒரு ராஜாவை கேட்டு வாங்கிட்டாங்களே, இந்த காரியம் அவருடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை கண்டிப்பாக இந்த ஜனங்களுக்கு நம்ம உணர்த்தி ஆக வேண்டும். நாங்கள் நினச்சதை சாதிச்சிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உண்மை அது அல்ல. ஆண்டவர் துக்கத்தோடு அதை கொடுத்தார் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்கிறதிலே அவன் கவனமாக இருந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு பெரிய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ ஆசீர்வாதமா தேவ அங்கீகாரமா என்பதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா தேவ ஆசீர்வாதத்தின் பிறகாகவே அவர்கள் போகிறாங்க. தேவ ஆசீர்வாதத்தை வைத்து தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாக நினைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிற வார்த்தை நல்லா கவனிங்க. நிறைய பேர் தேவ ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்கிறாங்க. எத்தனையோ விசுவாசிகளை சொல்கிறேன், நான் நிறைய ஊழியக்காரர்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவ ஆசீர்வாதத்தின் பின்னால் போகிறாங்க, தேவ அங்கீகாரத்தின் பின்னால் போகிறது கிடையாது. இவங்க அங்கீகாரம் என்பதை எதை நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் தங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டோம் என்று தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். அது உண்மை கிடையாது. ஆசீர்வாதம் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதனால் அவன் அங்கீகரிக்கப்பட்டான் என்ற ஒரு தவறான கருத்துக்குள் போயிடக்கூடாது, தவறான எண்ணத்தில் போயிடக்கூடாது. ஆசீர்வாதம் வேறு, அங்கீகாரம் என்பது வேறு. ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அவன் அங்கீகரிக்கப்பட்டவன் என்று ஒருபோது சொல்லிட முடியாது. அங்கீகரிக்கப்பட்டவன் தானாக ஆசீர்வதிக்கப்படுவான், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனும் அங்கீகரிக்கப்படுவான்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிச்சுங்க, நான் சொல்றது உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல, நல்ல கவனமா நீங்க கேளுங்க, புரியும். ஆசீர்வாதம் பெறுவது எளிது, அங்கீகாரம் பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறவன் எப்படியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை அங்கீகாரத்தை ஒண்ணாக்கிடக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு கர்த்தர் என்னை எல்லாத்தையும் அங்கீகரிச்சிட்டார், அதனால தான் என் வீடு நல்ல ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்ற விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் பணமும் பெருகும்போது என்ன நினைக்கிறாங்க? ஓ, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்துகிறார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிறார், எனக்கு எல்லாமே கர்த்தர் தேவைக்கு மேலே கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து என்னை பெரிய ஆள வச்சிருக்கிறாரு, என்னை எவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு தான் தேவனால் ரொம்பவும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாக நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஆசீர்வாதங்களை வைத்து ஒருவன் அங்கீகரிக்கப்பட்டான் என்று தப்பு கணக்கு போற்றக்கூடாது. அப்படி கிடையாது. அப்படி வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஏமாந்து போறாங்க. கடைசி காலத்தில் பார்த்தபோது அவர்கள் ஆசீர்வாதம் நிறைய இருக்கும், கடைசியில் பாருங்க அவங்க அங்கீகாரம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாமல் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாத நிலைமையில போயிடுவாங்க. இப்போ இந்த ஜனங்களும் அந்த நிலைமை தான். பார்த்தீங்கன்னா, இவர்கள் கேட்டது இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இவங்க ராஜா வேடுன்னு கேட்டாங்க, சாமுவேல் ராஜாவை கொடுத்துட்டார். இது மட்டும் தான் ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் சாமுவேல் கிட்ட கர்த்தர் என்ன பேசினாருங்கிறது ஜனங்களுக்கு தெரியாது. சாமுவேல் இடத்துல கர்த்தர் எவ்வளவு தூரம் தன் மனவேதனையை பகிர்ந்து கொண்டார் என்பது ஜனங்களுக்கு தெரியாது. அவருடைய மனதின் ஓட்டங்களை சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர ஜனங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னாரே தவிர, ஆனால் அந்த ஜனங்கள் அந்த ராஜாவை குறித்து தான் அவர் சொன்னாரே தவிர, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டது என்பதை அவர் சொல்லல. ஜனங்களுக்கும் புரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவருடைய உள்ளத்தில் அது உறுத்திட்டே இருந்துச்சு. நான் கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சாட்சியா இருக்கிறேன்,
ஆனால் ஜனங்கள் செய்த இந்த தவறை நான் சுட்டி காட்டாமல் நான் என்னுடைய ஊழியத்தை முடிச்சிடக்கூடாது. ஜனங்களை நான் சரியாய் நடத்தாமல் நான் என்னுடைய ஊழியத்தை ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நான் 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தேன் இல்லையா. பாவம் செய்தும் ஜனங்க சொல்கிறாங்க. 20ஆவது வசனத்தை நான் வாசிச்சுட்டு உங்களுக்கு அதன் பிறகு விளக்கத்தை சொல்கிற பாரு. 20-21 இப்போ வாசிக்கணும் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், சுட்டி காட்டுறார், பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆனாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள். நீங்கள் பின்வாங்கிட்டீங்க, ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகாமல் உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நீங்கள் சேவிக்கணும். விலகி போகாதீர்கள். தப்பு செஞ்சிட்டோன்றதுக்காக கர்த்தரை விட்டு விலகி போகாதீங்க. மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் 22 வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாய் இருந்தபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அப்போ இந்த ஜனங்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, ஆனா கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. அவங்க திருப்பியும் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். இதுதான் ஒரு தேவ மனுஷனுக்குள்ள இருதயம். இப்போ இதை எப்படி உணர்த்துறது? நாட்கள் கடந்து போயிடுச்சு, ராஜா வந்தாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, ஜனங்க ரொம்ப கன்வின்ஸ்டாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒரு நாள் சாமுவேல் ஜனங்கிட்ட ஓப்பனாக தன் மைண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. தன்னை குறித்த சாட்சியை ஜனங்கிட்ட வாங்கிட்டார். வாங்கின பிறகு மெதுவாக இந்த சப்ஜெக்டுக்குள்ள வராரு. 1 சாமுவேல் 12:14 நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். சொல்லிட்டு ராஜாவுடைய விஷயத்துக்கு வராரு. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். எச்சரிப்பு. இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். சவால், இதான் ஃபெய்த். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாய் செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்றாரு. இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியது என்று நீங்கள் கண்டு உணரும்படி நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். நீங்க செஞ்சது தப்பு என்பதை நீங்கள் உணரும்படிக்கு நான் இப்ப கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அந்த விண்ணப்பத்துக்கு பதில் எப்படி இருக்கும்? அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து, நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் அக்கிரமத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டோம் என்று சொல்லி, எங்கள் பாவங்களோடு எங்களுக்கு ராஜா வேணும் சொல்லி ஒரு அக்கிரமத்தை கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் பயந்து பாவரிக்கை செய்கிறாங்க. கோதுமை அறுப்பின் காலம், அது மழை பெய்யாத காலம். அந்த மழை பெய்யாத காலத்திலே சாமுவேல் சொல்றார், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், நீங்க செஞ்சது தப்புங்கிறத நான் உறுதிப்படுத்தும்படி ஒரு ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. இன்னைக்கே இடி முழக்கத்தோடு மின்னல்களோடு மழை பெய்யும்னார். அது மழை சீசனே கிடையாது. நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணுவேன், அந்த ஜெபத்தை கேட்டு இன்னைக்கே மழை பெய்யும். ஜெபிச்சாரு. எங்கிருந்து தான் வந்ததோ தெரியல, மேகம் சூழ்ந்தது, இடி முழக்கங்களோடு மின்னல்களோடு பெருமழை கொட்டுச்சு. ஜெபிச்ச அன்னைக்கே ஜனங்க பயந்துட்டாங்க. இதான் ஃபெய்த். இந்த மழையை பற்றி பேசும்போது உங்களுக்கு எலியா ஞாபகம் கூட வரும். எலியாவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா தேசத்திலே 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாதபடி கர்த்தர் செய்தார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். என் வாக்கின்படியே என்று தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாது இருக்கும் என்று கர்த்தர் எலியா மூலமாக ஆகாப்புக்கு செய்தி கொடுத்தார். 3 வருஷம் போது 3 வருஷத்தின் முடிவிலே
இது 3.5 வருஷம் நடக்கும். ஆனால் 3 வருஷத்தின் முடிவில் கர்த்தர் மறுபடியும் எலியாட்ட வந்து பேசுவார். நீ மறுபடியும் போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பித்து தேசத்தில் மழை பெய்யும் சொல்லுன்றார். அப்போது 3 வருஷம் எலியா மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிச்சுட்டு இருப்பார். கர்த்தர் சொன்ன பிறகு அடுத்த 6 மாதம் எலியா தன்னுடைய ப்ரேயரை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஜெபிப்பார். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி மழை பெய்யணும். 6 மாதம் ஜெபிக்கிறார். இதை நீங்கள் யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை படிச்சுன்னா உங்களுக்கு அங்கே புரியும். அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். எலியா மழை பெய்யாதபடி கருத்தாக வேண்டிக் கொண்டான். தேசத்தில் மழை பெய்யவில்லை. அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது தேசத்திலே கர்த்தர் மழையை கட்டளையிட்டான்னு வரும். 3 வருடம் 6 மாதம் கழிச்சது நடந்ததாக போட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதம் எலியா ஜெபிக்கிறார். அதுக்கு பிறகு தான் மழை வருது. சாமுவேல் விஷயம் எப்படின்னு பாருங்க. ஒரே நாள் தான் ஜெபிக்கிறார். ஜெபிச்ச அன்னைக்கே அவர் எப்படி சொன்னாரோ இடி முழக்கத்தோடு மழை பெய்யுனார். அவர் சொன்ன மாதிரியே பலத்த இடி முழக்கத்தோடு மழை பெஞ்சு அந்த ஜனங்களின் பாவங்கள் உணர்த்தப்பட்டது. இந்த பாவம் உணர்த்தப்பட்டு ஜனங்கள் மாத்திரம் கர்த்தரிடத்தில் கன்ஃபஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாவம் அவர்களுக்கு சாபமாக மாறி அது அவர்களை கர்த்தரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தடுத்திருக்கும். அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் நாங்கள் ஒரு ராஜா வேணும்னு கேட்டோம், எங்களுக்கு காரியம் நடந்துருச்சு, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு. கர்த்தர் ஆசீர்வதிச்சார்ன்றது தான் உங்களுக்கு தெரியும். உள்ளே கர்த்தர் வேதனைப்பட்டாருன்றது உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ அந்த வேதனையை ஆற்றுகிறதற்கு என்ன வழி தெரியுமா? தாங்கள் செய்த பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு அவர்கள் பாவரிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்தாதான் அவர்கள் கர்த்தரை வேதனைப்படுத்தினதான அந்த காயம் மாறும். அங்கதான் இவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆண்டவருடைய இருதயத்தின் காயம் மாறும். அப்போதான் அவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்துக்கு அவங்களை தகுதிப்படுத்த முடியும். அதனாலே நினைச்சதை சாதிச்சுட்டு ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே நினைச்சதை சாதிச்சுட்டு ஆசீர்வாதமாக வாழ்ந்துடலாம். வாழ்ந்துட்டு கடைசியில் நரகத்துக்கு போயிடுவான். எப்போ தெரியுமா? அவனுடைய பாவம் உணர்த்தப்படாமலே ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுங்க, இந்த உலகத்தில் அவனுக்கு அமோகமாக ஆசீர்வாதம் வரும். அவன் விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், அமோகமாக ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்தை வச்சு தான் அங்கீகரிக்கப்பட்டதாக அவன் நினைச்சு கொண்டு ஏமாந்து போய் அவன் அந்த ஆசீர்வாதத்திலேயே மிதந்து கடைசியில் அவனுடைய ஓட்டத்தை முடிஞ்சான்னு வச்சுங்க, இந்த உலகத்தில் கண்ணம் விடும்போது அவன் கர்த்தருக்கு முன்னால் நிற்க மாட்டான், பிசாசுக்கு முன்னால் போய் நிற்பான். ஏன் தெரியுமா? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் அங்கீகரிக்கப்படாதவன். அவன் பாவம் கர்த்தருக்கு முன்பாக குறுக்கே நிற்கிறது. அவனுடைய தவறான செய்கைகள், மன்னிக்கப்படாத பாவங்கள் ஆண்டவருக்கும் அவனுக்கு குறுக்கே வந்து நிற்கிறது. எப்படி அவன் பரலோகம் போக முடியும்? அதை தான் இங்கே சாமுவேல் கிளியர் பண்றார். அந்த ஜனங்களுடைய தவற அவங்க அது வரைக்கும் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம், நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, நீங்கள் நினைச்சதை சாதிச்சது உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை எவ்வளவு வெசனப்படுத்தி அந்த ராஜாவை வாங்கியிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதற்கு நீங்கள் உங்கள் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். அதோடு சாமுவேல் விடலை. 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 12:23 பாருங்க. அவர் சொல்றாரு, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். என்ன ஆசீர்வாதமா? இல்லை. நன்மையும் செம்மையுமான வழியை ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு தேவ பிள்ளை மற்றவங்களுக்கு போதிக்கணும். இந்த நன்மையும் செம்மையுமான வழினா என்ன நினைச்சிட்டீங்க? ஆசீர்வாதம் நினைச்சீங்களா? கிடையாது. ஒருவன் செய்கிற தவறையும் அவன் செய்கிற பாவத்தையும் அவன் ஆண்டவருடைய இருதயத்தை வெசனப்படுத்துகிறதையும் சுட்டி காட்டுகிறான் பாருங்க. அவன் தான் நன்மையும் செம்மையுமான வழிகளை போதிக்கிற ஒரு உத்தம ஊழியக்காரன். ஒருவனுடைய பாவங்களை உள்ளதை உள்ளபடி சுட்டி காட்டி ஜனங்களை எச்சரித்து கர்த்தருக்கு நேராய் மனம் திரும்பும்படிக்கு அவர்கள் இருதயத்தை உணர்த்தி தூண்டி விடுகிறான் பாருங்க. அவன்தான் உத்தமமாய் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஊழியக்காரன். அதற்கு அவனுக்கு ஆண்டவர் பேரில் ஆழமான விசுவாசம் இருக்கணும். ஜனங்கள் என்னை அங்கீகரிக்காட்டி பரவாயில்ல, என் ஆண்டவருடைய அங்கீகாரம் எனக்கு இருக்குது, அந்த விசுவாசம் அவனுக்கு இருக்கணும். இதனால 4 பேர் எனக்கு என்ன பகைச்சாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருடைய அன்பு, என்னுடைய ஆண்டவருடைய சமூகம் எனக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் மேல அவனுக்கு விசுவாசம் இருக்கணும். ஜனங்கள் என்னை விட்டு தூரம் போயிடுவாங்க, போகட்டும், பிரச்சனை இல்லை. நான் ஆண்டவரை விசுவாசித்து இருக்கிறேன்.
நான் இப்படி சரியாய் சொல்லுகிறதுனாலே எத்தனை பேரை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிச்சிருக்கிறேன், அந்த ஃபெய்த் அவனுக்கு இருக்கணும். மனுஷரை பிரியப்படுத்தி மனுஷரை தங்கள் பக்கத்தில் தங்க வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவரை பிரியப்படுத்தி மனுஷனுடைய பாவங்களை சொல்லுவதனாலே அவர்களை துக்கப்படுத்தினாலும் தப்பு கிடையாது. அந்த துக்கம் அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்தால் அவர்களை பரலோகத்துக்கு நடத்தலாம். அதைத்தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அது சொல்லும் போதே சொல்றாரு, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. உங்கள் தவறான பாதைகளை சுட்டி காட்டுவேன், உங்களை சரிப்படுத்துவேன். நீங்க தப்பானவர்கள் என்பதை, ஆண்டவரை விசனப்படுத்தினீர்கள் என்பதை இந்த விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தின் மூலமாக இடி முழக்கத்தை மழையை கொண்டு வந்து அந்த விசுவாசத்தின் மூலமாக ஜனங்களின் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்கிற தன்னுடைய காரியத்தையும் அவர் சொல்றார். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழிகளை நான் உங்களுக்கு போதிப்பேன். அப்பதான் ஃபெய்த். அவருடைய விசுவாச ஜெபம் ஒரே நாளிலே இடி முழக்க மழையை கொண்டு வந்தது. அந்த வார்த்தைகளை சொல்லுவதனாலே ஜனங்கள் என்ன நினைப்பாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. சொல்லிட்டார் உள்ளதை உள்ளபடி. ஜனங்களுடைய தவறை ஆண்டவர் பட்சத்தில் நின்று சுட்டி காட்டினார். ஒரு தகப்பனுடைய இருதயம் அவருக்கு இருந்துச்சு. அந்த ஜனங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு புறக்கணிக்கல. உங்களுக்காக நான் கண்டிப்பா விண்ணப்பம் பண்ணுவேன், உங்க பாவம் மன்னிக்கப்படும்படி நீங்கள் அறிக்கையிடுறது மட்டுமல்ல, உங்களுக்காக நானும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்படி நான் விண்ணப்பம் பண்ணாம போயிட்டா அது எனக்கு பாவம் மாறிடுன்றாரு. அந்த பாவம் எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழிகளை நான் உங்களுக்கு போதிப்பேன். தெய்வ பிள்ளையே, சாமுவேலுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஜனங்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபித்து இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் கொண்டு வந்து ஜனங்களை செவ்வையான வழிகளை அந்த ஜனங்களுக்கு காண்பித்தார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் பேரில் ஆழமா இருக்கணும். அந்த விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் கர்த்தரை மாத்திரம் விசுவாசிப்பது நிமித்தம் மனுஷர்கள் துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை விரோதித்தாலும் பரவாயில்ல, பகைச்சாலும் பரவாயில்லை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவருடைய பாவங்களையும் தவறுகளையும் சுட்டி காட்டி விடுங்கள். இதனால என்னை விட்டு இவங்க போயிடுவாங்களே, என்னை வெறுத்துடுவாங்களே, என்னை நேசிக்க மாட்டாங்களே, என்னை விட்டு எங்கேயாவது போயிடுவாங்க, போட்டும், பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் தான் நம்மளை விட்டு போகக்கூடாது. மனுஷன் நீங்கள் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவதனாலே ஒருத்தர் விலகி போன அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்கு சத்தியத்தை அறிவித்ததினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ என்று பவுல் கேட்டார்ல, அதுதான் அது. சத்தியத்தை அறிவிக்கும் போது சத்தியத்தை விரும்பாதவர்கள் சத்துருக்களாய் மாறுவாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர்கள் பேரில் பிரியமா இருப்பார். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவ்வளவுதான். அதை தான் சாமுவேல் கரெக்டா செய்தார். அவருடைய தவறை சுட்டி காட்டினாரு, விசுவாசத்தோடு ஜெபிச்சாரு. இடி முழக்க மழை வந்துச்சு, ஜனங்கள் உணர்வடைஞ்சிட்டாங்க, ஜனங்கள் பகைக்கலை. இந்த இடத்துல நல்ல விஷயம் என்ன, ஜனங்கள் சாமுவேலை பகைகளை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்காக அவங்க ஒப்பு கொடுத்ததுனாலே அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. நான் அவங்களுக்காக கண்டிப்பா ஜெபிப்பேன். ஏன்னா நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களே, நீங்க உங்கள் பாவத்தை மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறீங்க, உங்களுக்காக நான் கண்டிப்பா ஜெபிப்பேன். அப்படி நான் ஜெபிக்காட்டி அது எனக்கு விரோதமான பாவமா இருக்கும், அது எனக்கு பாவமா போயிடும், அது எனக்கு தூரமா இருக்கட்டும். நன்மையும் செம்மையுமான வழிகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அதில் நீங்கள் நடக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி ஜனங்களை நடத்துகிறார். உங்கள் விசுவாசம் தவறுகளை சுட்டி காட்டட்டும், உங்கள் விசுவாசம் தவறான பாதையில் போகிறவர்களை நேர் வழியில் நடத்தட்டும், உங்கள் விசுவாசம் ஜனங்களை பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைக்கட்டும். இதுதான் தேவனுக்கேற்ற விசுவாசம், தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற விசுவாசம். இது பாருங்க, ஒரு கூட்ட பின்மாற்ற ஜனங்களை இங்க பாத்தீங்கன்னா நீங்க பின்வாங்கி விட்டீர்கள்னு சொல்வாரு. ஒரு கூட்ட பின்மாற்ற ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துவது ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம். விசுவாசத்தோடு இன்னைக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். விசுவாசத்தோடு பின்மாற்றக்காரர்களை சந்தியுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்கிற ப்ராஜெக்ட் அதுதான்.
உங்களை சுற்றிலும் எத்தனை பின்மாற்றக்காரங்கள் இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு விலகினவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கர்த்தரை துக்கப்படுத்தினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்க குறை சொல்ல வேண்டாம், அவர்களை குறித்து அவதூறு பேச வேண்டாம். விசுவாசத்தோடு அவங்களோட பேசுங்க. நீ செய்யறது தப்பு, நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை தப்பு, நீ இந்த காரியத்தை இன்னைக்கு செஞ்சு இந்த காரியம் தவறு என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த நபரை நேருக்கு நேர் சொல்லுங்கள். பின்மாற்றக்காரர்களை பார்த்து முகத்துக்கு நேரா சொல்லுங்க, நீ செய்யறது தப்பு, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தப்பு, சரிப்படுத்து, இல்லைன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் தேவனால் அங்கீகரிக்கப்படும். அந்த விசுவாசம் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி பின்மாற்றக்காரர்களை சரிப்படுத்துவார். இது தேவநாமத்தின் மகிமையாயிருக்கும், சத்துருவுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியமாயிருக்கும். செய்வீங்களா? செய்யுங்க. பின்மாற்றக்காரர்களை குறித்து குறை பேச வேண்டாம், ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்க. நீ தப்பு செய்யற, தப்பா வாழ்ந்துட்டுக்கிற, உன் காரியம் தப்பு, வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம் அதுக்கு ஸ்ட்ராங்கா வேணும், தைரியம் வேணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அவர் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது, விசுவாசம் இல்லை. இப்படி நம்ம இவங்களுடைய எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறாங்களே, இவ்வளோ வசதியான ஆளாக இருக்கிறாங்களே, இவ்வளோ படித்த ஆளாக இருக்கிறாங்களே, இவங்களுடைய தவறு சொன்னோம்னா எங்கே அவங்க நம்மளை விட்டு என்ன நினைப்பாங்களோ, நம்மளை விட்டு எங்கே ஓடி போயிடுவாங்களோ. பயப்படாதீங்க, ஆண்டவர் பட்சத்தில் நில்லுங்கள். அப்படி சொல்லலைன்னா கர்த்தர் உங்ககிட்ட கேட்பார், சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் பேரில் பிரியமா இருப்பார். இதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அதுதான் சாமுவேல் கிட்ட இருந்துச்சு. விசுவாசியுங்கள், தவறுகளை சுட்டி காட்டுங்கள், ஜனங்களுடைய தவறுகளை நேருக்கு நேர் பேசுங்கள், பின்னால பேசாதீங்க, நேருக்கு நேர் பேசுங்க, சரிப்படுத்துங்க. இது கர்த்தருக்கு ஏற்ற விசுவாசம். இதுதான் சாமுவேலுடைய விசுவாசம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சாமுவேலுடைய விசுவாசம் தவறி போனதான் இஸ்ரவேல் ஜனங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தது. தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு தாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று மனநிறைவோடு இருந்த ஜனங்கள், தங்கள் பாவத்தை குறித்து ஆண்டவருடைய இருதயத்தை விசனப்படுத்தினதை குறித்து உணர்வற்று இருந்த ஜனங்கள். ஆனால் அந்த ஜனங்களை உணர்வற்றவர்களாகவே விட்டுவிட்டால் இந்த உலகத்திலே அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் பரலோகத்திற்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு உத்தம ஊழியன் அந்த ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களை சரிப்படுத்த நினைப்பான். அதன் அடிப்படையிலேயே ஒரு நாள் இந்த ஜனங்களை சந்தித்து சாமுவேல் இதற்கு முன்பதாக அவங்க செஞ்ச தவறை, பாவத்தை, ஆண்டவருடைய இருதயத்தை விசனப்படுத்தின அந்த காரியத்தை வெட்ட வெளிச்சமாக அவர்களுக்கு சுட்டி காட்டி விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தின் மூலமாக அவர்கள் கர்த்தரை துக்கப்படுத்தினவர்கள் என்பதை நிரூபித்து காண்பித்தார். ஜனங்கள் மனம் நொந்து நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். இதுதான் மனம் திரும்புதல். ஜனங்களை மனம் திரும்ப வைத்தார். அது வரைக்கும் அவங்க நினைச்சாங்க நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு. ஆனால் அவங்க அங்கீகரிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள் என்பதை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நினைத்து கொண்டிருந்தவர்களை இப்போ அங்கீகாரத்திற்குள் சாமுவேல் கொண்டு வந்துட்டார். அவருடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டதினாலே அவர்கள் மீண்டும் கர்த்தரோடு இணைக்கப்பட்டாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்தீர்கள், பின்வாங்கி போனீர்கள், ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகி போகாதீங்க. நான் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமான வழியை காட்டுவேன். உங்களுக்காக நானும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். நான் அப்படி செய்யாதிருந்தால் அது கர்த்தருக்கு விரோதமாக என்னுடைய பாவமாய் இருக்கும், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. எவ்வளவு அருமையான ஒரு ஊழியக்காரன். தன்னுடைய விசுவாசத்தை பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படி பயன்படுத்தின ஒரு தேவ மனுஷன்தான் சாமுவேல். நீங்களும் செய்யுங்க. விசுவாசத்தோடு பின்மாற்றக்காரர்களை இன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க, கூப்பிடுங்க. நீ செய்யறது தப்புன்னு சொல்லுங்க. கர்த்தர் மீதி பார்த்து கொள்வார். அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். இது ஒரு நல்ல விசுவாசம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே,
சாமுவேலுக்குள் இருந்ததான அந்த ஆத்தும பாரமோடு கூடிய அந்த விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம்பா. நாங்களும் எங்கள் கண்களுக்கு முன்பாய் பின்மாற்றத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது தைரியமாய் விசுவாசத்தோடு அவருடைய காரியத்தை சுட்டி காட்டி உங்கள் பட்சத்தில் நிற்கிறவர்களாய் நாங்கள் இருந்து அவர்களை உம்முடைய அங்கீகாரத்திற்குள் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. பின்மாற்றக்காரர்களை மீண்டும் மண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கிருபை ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற விசுவாசம் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த விசுவாசத்தினால் நிறைத்து நீங்க பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே இதோடு பெயர்கள் முடிஞ்சிருச்சு. ஆனால் பெயர் முடிஞ்சிருச்சுனால நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இன்னும் சிலருடைய சம்பவங்கள் வருது. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி சுவாலைகளை மேற்கொண்டதெல்லாம் வருது. அதில் அந்தந்த நபர்களை குறித்து சில காரியங்களை இன்னும் சில நாட்கள் அந்த தெய்வீக விசுவாசத்தை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு கான்டாக்டில் இருங்க. நாளைக்கும் காலை 10 மணிக்கு மீண்டும் நாம் சந்திப்போம். கர்த்தர் தாமே அதுவரையில் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.